PSLV C-59 ராக்கெட் ஏவுவது நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சற்று முன்னதாக 4:08 மணிக்கு சரியாக விண்ணில் ஏவப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் PSLV C-59 ராக்கெட் ஏவுவது நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இந்த ராக்கெட் ஏவுவதாக இருந்த நிலையில் தற்பொழுது இந்த ராக்கெட் ஏவுதல் நாளைக்கு தள்ளி போகிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சூரியனின் வெளிவட்ட பாதையை ஆய்வு செய்வதற்காக புரோபா 3 செயற்கைக்கோள் இந்த ராக்கெட்டில் ஏவப்படுகிறது. PSLV C-59 ராக்கெட் இந்த செயற்கைக்கோளை சுமந்து கொண்டு செல்கிறது. இந்நிலையில் இந்த ராக்கெட் ஏவுதல் என்பது நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். சற்று முன்னதாக பேசியிருந்தோம் செயற்கைக்கோளுடைய முக்கியத்துவம் குறித்து பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. தற்பொழுது ராக்கெட் ஏவுவது நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்? கார்த்திகா, 4:08 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் பாய தயாராக இருந்த PSLV C-59 ராக்கெட் திட்டம் தற்போது நாளை மாலை 4:12 மணிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக இஸ்ரோ அறிவித்திருக்கிறது. அதற்கான காரணமாக அவர்கள் தெரிவிப்பது புரோபா 3 என கூறப்படுகின்ற ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தினுடைய அந்த முக்கிய செயற்கைக்கோள்கள்ல ஏற்பட்டுள்ள அந்த தொழில்நுட்ப கோளாறு அதை கண்டறியப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ஒழுங்கின்மை காரணமாக திட்டம் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில 1 மணி நேரத்துல விண்ணில் பாய தயாராக இருந்த ராக்கெட்ல மறுபடியும் ரீஷெடியூல் பண்ணி புதிய அறிவிப்பை தற்போது இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறார்கள். கார்த்திகா, நாளை மாலை 4:12 மணிக்கு இந்த ராக்கெட் மீண்டும் திட்டமிட்டது போல ஏவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. பொதுவாக இந்த கவுண்ட் டவுன் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய சோதனைகள் எல்லாம் செஞ்சிருப்பாங்களா? கவுண்ட் டவுனுக்கு அப்புறமா செய்யக்கூடிய சோதனை எப்படி இருக்கும்? கார்த்திகா, இன்று விண்ணில் செலுத்த தயாராக இருந்த இந்த ராக்கெட்டினுடைய கவுண்ட் டவுன் நேற்று மாலை 3 மணிக்கு தொடங்கியது. 25 மணி நேர கவுண்ட் டவுன் சரியான ராக்கெட்டினுடைய அனைத்து பாகங்கள், எரிபொருள் நிரப்பும் பணி போன்றவை தயாராக இருந்தது. அந்த தொழில்நுட்ப கோளாறுகள்லாம் ஏதாவது இருக்குதா அப்படிங்கறத ராக்கெட் சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதே நேரத்துல கடைசி நேரத்துல விண்ணில் அனுப்ப போற அந்த செயற்கைக்கோள்கள்ல கண்டறியப்பட்ட ஒழுங்கின்மை காரணமாக தற்போது திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த திட்டத்தை பொறுத்தவரையும் செயற்கைக்கோளினுடைய பங்கு ரொம்ப முக்கியம். விண்ணில் நிலைநிறுத்திய பின்னர் செயற்கைக்கோள் தானாக செயல்பட முடியாது. 2 செயற்கைக்கோள்களும் இணை செயற்கைக்கோள் சொன்னோம். அந்த 2 இணை செயற்கைக்கோள்களும் 150 மீட்டர் அப்படிங்கிற ஒரு கப்பல்ல ரெண்டும் ஒரே இணையாக மேல விண்ணில் பறக்க வேண்டும். அப்போ இந்த ரெண்டுமே 150 மீட்டர் அந்த டிஸ்டன்ஸோட பறக்கிறதுக்கு தேவையான அந்த சென்சார் மற்றும் அதில் உள்ள தொழில்நுட்ப கருவிகள்லாம் சரியாக இருக்கிறதா என இறுதி கட்ட சோதனை நடைபெற்ற போது அதுல சில சிக்கல்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. அதன் பேரால் தற்போது அடுத்த 24 மணி நேரத்திற்கு இந்த திட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது தற்காலிகமாக இவை ஒத்திவைக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டாலும் நாளைக்கு இது கண்டிப்பாக ஏவப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நவம்பர் 29ஆம் தேதி இந்த திட்டம் விண்ணில் ஏவப்படுவதாக இருந்தது. ஆனால் பென்சன் புயலினுடைய தாக்கம் காரணமாக வானிலை மோசமாக இருந்ததன் காரணமாக 4ஆம் தேதி இன்று திட்டம் செயல்படுத்தப்படும் என கூறப்பட்டிருந்த சூழல்ல இப்போது புரோபா செயற்கைக்கோள்கள்ல கண்டறியப்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு திட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திகா, ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த புரோபா 3 செயற்கைக்கோள் PSLV C-59 ராக்கெட் மூலமாக ஏவுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. தற்பொழுது கடைசி நேரத்தில் அந்த செயற்கைக்கோளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 24 மணி நேரம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.